செம்ம ஸ்மார்ட்டா இருக்காரு. இவர்தான் உன் ஹஸ்பண்டா? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், சொல்லு. இல்ல இல்ல, அவரு இந்த வீட்டு டிரைவர். சரி, நீ விட்டா பேசிட்டே இருப்ப. நீங்க எங்க உட்காந்துருங்க, நான் போய் ஜூஸ் ஆவது எடுத்துட்டு வரேன். நீ வரலனா கூட நான் உன்னை தேடி வந்துட்டேன் பாத்தியா? வாங்க. வணக்கம்மா. சண்மதி, இவங்க யாரு? இவ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரு அவளோட ஹஸ்பண்ட். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். ஏய், வீட்ல உள்ள எல்லாத்துக்கும் எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிற, ஆனா அவங்கள யாருன்னு மட்டும் எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிற. இப்ப போறாங்களே, அவங்க யாரு? சொல்லு சண்மதி, இவங்க தான் என்னோட அத்தைன்னு சொல்லு. அவங்க என் ஹஸ்பண்டோட அம்மா. என்ன உரிமையா அத்தைன்னு சொல்றது கூட உனக்கு மனசு வரல. எப்பதான் உன் மனசு மாறுமோ தெரியல. சரி சொல்லு, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேடம். கடையில இருந்து உங்க கல்யாண ஆல்பத்தை கொடுத்து விட்டாங்க. இந்தாங்க மேடம். தேங்க்யூ மேடம். பாத்தியாடி, நாங்க வந்திருக்கிற நேரம் எப்படி? உன் கல்யாண ஆல்பமும் கரெக்டா வந்திருக்கு. குடு. ஏன் இல்ல, வேண்டாம். சண்மதி, என்னடி ஆச்சு உனக்கு? கட்டின புருஷனை போய் டிரைவர்னு சொல்ற, மாமியாரை கேட்டா ஹஸ்பண்டோட அம்மான்னு பொத்தாம் பொதுவா சொல்ற. இதெல்லாம் ரொம்ப தப்பு சண்மதி. எதடி தப்பு? என் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ அதாவது பேசிட்டு இருக்காத. எப்படிப்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு பொய் சொல்லி என் கல்யாணம் நடந்துச்சு தெரியுமா? என் கூட வா. பாத்தியா, நானும் அவளும் எப்படி ஒரே மாதிரி இருக்கோன்னு. என் கல்யாணத்துல பிரச்சனை நடந்த காரணமே இவளாலதான். சண்மதி, நீ என்ன வேணாலும் சொல்லு, அதுக்காக உனக்கு நடந்த கல்யாணம் பொய்யன்னு ஆயிடுமா? சரியோ தப்போ, இதுதான் உன் வாழ்க்கைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ பிடிவாதக்காரின்னு எனக்கு தெரியும். அதுக்காக உன் லைஃப் மேட்டர்ல நீ இப்படி பிடிவாதமா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி எது தப்பு எதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. நீயே அதை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ற வழிய பாரு. சரி சண்மதி, நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். என்னங்க, ஒரு நிமிஷம் வாங்க. நான் சண்மதியோட ஃப்ரெண்டு. ஓ, அப்படியா? உங்க கல்யாணத்துல நடந்த பிரச்சனை எல்லாம்
இப்ப அவ சொல்லிதான் எனக்கு தெரியும். அவ கொஞ்சம் பிடிவாதக்காரி தான், ஆனா அவ மனசு குழந்தை மாதிரி. இப்போ உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தாலும் சீக்கிரமா அவ மனசு மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவகிட்டயும் இதுதான் நான் சொல்லியிருக்கேன். அவ உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்ந்து வாழ்ற வரைக்கும் அவ என்ன பேசினாலும் அதை பெருசா எடுத்துக்காம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். சரி, நாங்க வரோம், போலாம். பாப்போம். அம்மா, காலையில சுடு தண்ணி மேட்ருல நம்ம அவ்வளோ பிளான் பண்ணியும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா ஒன்றும் நடக்கலையேம்மா. சுடு தண்ணிக்குள்ள நம்ம போட்ட வள்ளிய பார்த்ததும் சண்மதி அந்த கார்த்தி அப்படியே பலார்னு ஒன்று விடுவான்னு பார்த்தா மிஸ் ஆயிடுச்சு. ஏய், எதுக்கடி இப்படி புலம்புற? அவ அடிக்கலனா என்ன? அதான் வார்த்தையாலேயே அவனை விளாசுன்னு விளாசுறாளே, அது போதாதா? போதாதுமா, அதை விட பெருசா ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும். அதுக்குதான் அம்மா இப்போ ஒரு ஏவுகணைய ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஏவுகணையா? ஏய், எகிரி குதிச்சு பால்ல விழுந்துராத, பேசாம நிக்க மாட்டே. இத வச்சு எப்படிமா உங்களுக்கு பிரச்சனை வர வைப்பேன்? அது எப்படின்னு பொறுத்திருந்து பாரு. மா, என்ன மாத்திரமா அது? காட்டு. தூக்க மாத்திரடி, கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டேன். எதுக்குமா? இப்போ வேடிக்கையை மட்டும் பாரு. என்னம்மா இது? இருடி, நடக்கிறத வேடிக்கை மட்டும் பாரு. மாப்ள, ஒரு சின்ன உதவிங்க. மாப்ள, அங்க பாலை வச்சிருக்கேன், அத சண்மதி கிட்ட கொஞ்சம் எடுத்துட்டு போய் கொடுத்துறீங்களா? என்னங்க மாப்பிள்ள அப்படி பாக்குறீங்க? சண்மதி நம்மள நம்பி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. என்னதான் அவளுக்கு நம்மள பிடிக்கலனாலும் நாமளும் அவளை அப்படியே விட்டுற முடியுமா? நாம என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டா செஞ்சுதானங்க ஆகணும். தப்பா நினைக்காதீங்க, கொஞ்சம் இங்க வேலை அதிகமா இருக்கு, அதான் என்னால போக முடியல. நீங்க இந்த பாலை மட்டும் அவகிட்ட கொடுத்துருங்களேன். வலது பக்கமா இருக்கிறத எடுத்துட்டு போங்க மாப்பிள்ள. நீ அதை கொடு. எஸ். மா, உனக்கு என்ன மூளை கீழே கலண்டுருச்சா? தூக்க மாத்திரை கலந்த பாலை தானே கார்த்திக் கிட்ட கொடுத்த, இந்த பாலை கீழே கொட்டிட்டு இருக்க. ஏய், அவசர குடுக்க, கொஞ்சம் பொறுமையாயிருடி. இப்ப அந்த தூக்க மாத்திரை கலந்த பாலை கொண்டு போய் கார்த்திக் சண்மதி கிட்ட கொடுப்பான். அவளும் அதை வாங்கி குடிச்சிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்குவா. காலையில மயக்கம் தெளிஞ்சு எழுந்ததுக்கு அப்புறம் ராத்திரி என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு அப்படின்னு மொத்த சந்தேகமும் கார்த்திக் மேல வரும். ஏற்கனவே அவளுக்கு கார்த்திக் கண்டாலே பிடிக்காது, எல்லாத்துக்கும் எரிஞ்செரிஞ்சு விழுவா. இப்ப இந்த தூக்க மாத்திரை விஷயத்துல 2 பேரும் எப்படி முட்டி மோதிக்கிட்டு சாகுறாங்கன்னு மட்டும் பாரு. மா, இது நம்ம வேற லெவல் பிளானா இருக்கு. ஐயோ, ஏய், அம்மானா அம்மாதான். என்ன? உனக்கு குடிக்கிறதுக்கு பால் கொடுத்து விட்டுருக்காங்க. நான் யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. பரவாயில்ல, ஏதோ அக்கறையா கொடுத்து விட்டுருக்காங்க, குடிக்கலாம்ல. யாரு? உங்க வீட்டு ஆளுங்க என் மேல அக்கறைப்படுறாங்களா?
உனக்காகன்னு கொடுத்து விட்டுருக்காங்க, கொஞ்சம் குடிச்சிடறேன். வர வர இந்த வீட்ல யார் யார் என்னென்ன வேலை பார்க்கறாங்கன்னு ஒரு விவசாயே இல்லாம போச்சு. குடு. குடிச்சாச்சு, போதுமா? என்ன சண்முதி, சண்முதி, சண்முதி. சண்முதி, சண்முதி. தூங்குறவளை எப்படி எழுப்புறதுன்னு தெரியலையே. சண்முதி, சரி தூங்கட்டும். என்ன சண்முதி, என்னாச்சு? அதுதான் இப்போ நானும் கேக்குறேன். நேத்து என்ன ஆச்சு? நேத்து என்ன ஒன்னும் ஆகலையே. சும்மா நடிக்காத கார்த்திக். எதுவும் ஆகாம தான் இப்படி என் பக்கத்துல வந்து கட்டி பிடிச்சு படுத்துட்டு இருக்கியா? இது யாரு கட்டுப்பிடிச்சா? நீதான் தூக்கத்துல என் மேல கை போட்ட. சரி, என் கைப்படுற அளவுக்கு எதுக்கு நீ என் பக்கத்துல வந்து படுத்த? இதோ பாரு சண்முதி, நேத்து நைட்டு நான் உனக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அதை குடிச்சிட்டு உனக்கு தூக்கம் வருதுன்னு ஒரு மாதிரி தடுமாறி உட்கார போனேன். சரி விழுந்துரு வேணும்னு பிடிக்க போகும்போது அப்படியே என் கை மேலேயே விழுந்துட்டேன். நானும் உன்னை எவ்வளோ எழுப்ப பார்த்தேன், ஆனா நீ மயக்கத்துல இருக்க மாதிரி அசையவே இல்லாம அப்படியே இருந்த. அதனாலதான் நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே விட்டுட்டேன். மயங்குனா? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சீட்டா, உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சண்முதி, சண்முதி. கார்த்திக், நீ இப்படி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. ஏய் சண்முதி, இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேள. நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். நான் சந்தேகப்பட்டது அப்படி நடந்துருச்சு. உன்னை உங்க வீட்ல இருக்கிறவங்க கிட்ட சொன்னாதான் உண்டு. வெயிட் பண்ணு. நான் அப்படியே அது பண்ணவே இல்லை சண்முதி. நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியலையா கார்த்திக்? சண்முதி, நீ தேவலாம கோவப்பட்டு இருக்க. ஏன் கோவப்படாம? நீ பண்ண காரியம் அப்படிப்பட்டது கார்த்திக். ஏன் சண்முதி இப்ப என்னாச்சு நீ இப்படி கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? நீ என்னை ஏமாத்துவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ இவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை கார்த்திக். சண்மதி, என்ன ஆச்சு? எதுக்கு இப்போ இவ்ளோ கோவப்படுற? கார்த்திக், என்ன ஆச்சு? அதான் என்னன்னு எனக்கும் தெரியலமா. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது இல்லையா? அழகா எனக்கு மயக்க மருந்து கொடுத்து தூங்க வச்சுட்டேன். ஆனா நீ நல்லா தெளிவா தானே இருந்த. மயக்க மருந்தா? என்னம்மா சொல்ற? ஆமா, நேத்து நைட்டு அக்கறையா கொண்டு வந்து பால் கொடுத்தான். அப்பவே எனக்கு இவன் மேல சந்தேகம் இருந்துச்சு. கடைசியில என் சந்தேகம் சரியா போச்சுல்ல.
உன் கூட தனியா இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இப்படி அவளுக்கே தெரியாம குடிக்கிற பால்ல ஏதோ கலந்து குடுக்கறேன்னா ச்சே, உன் மைண்ட் செட் எவ்வளவு சீப்பா இருக்கும்ல. அம்மாடி, மாப்பிள்ளை எதுக்காகமா அப்படிலாம் பண்ண போறாரு? நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் உங்க மாப்பிள்ளையே தப்பா புரிஞ்சுட்டு பேசுறேன் இல்லையா? நேத்து எனக்கு ஏதோ கலந்து கொடுத்திருக்கான். அது இந்த கிளாஸ்ல இருக்கு, நீங்களே பாருங்க. ஓ சுச்சோ, இப்பயாச்சும் உங்க மாப்பிள்ளை எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிருக்காருன்றத நீங்க எல்லாரும் நம்புறீங்களா? கார்த்திக், நேத்து என்ன நடந்துச்சுன்னு விவரமா சொல்லு. நேத்து இவளுக்கு குடிக்கிறதுக்கு பால் எடுத்துட்டு போனதெல்லாம் உண்மைதாம்மா. அதுக்கப்புறம் சண்மதி சொல்ற மாதிரி நான் பால் எதுவும் கலக்கலமா. எதுவுமே கலக்காம இந்த கிளாஸ்ல எப்படி அதுக்கு உண்டான அடையாளம் இருக்கு? ஏன் அமைதியா நிக்கிறேன்? சொல்லு. கார்த்திக், உன்கிட்ட இதை யார் கொடுத்தது? சண்மதி கிட்ட கொடுக்க சொன்னது யாரு? உன்னதான் கேக்குறேன் கார்த்திக், சொல்லு. சமந்தியம்மா, மாப்பிள்ளை கையில அந்த பாலை நான் தாங்க கொடுத்து அனுப்புனேன். அப்ப இதெல்லாம் ஓ வேலைதானா? ஏங்க ஏங்க கொஞ்சம் சும்மா இருங்க, உடனே நீங்க பாய ஆரம்பிச்சிருவீங்க. முதல்ல நான் என்ன சொல்ல வரேங்கிறத முழுசா சொல்ல விடுங்க. சம்மந்தி அம்மாக்கு உடம்பு சரியில்லாம இருந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தாங்கல்ல, அப்பத்துல இருந்து டாக்டர் அவங்க தூங்குறதுக்காக நைட்ல பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. நான் அவங்களுக்காக கலந்த பால்ல தூக்க மாத்திரை போட்டு வச்சுட்டு மாப்பிள்ளை வந்த உடனே சண்மதிக்காக பாலை கலந்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அவரு அதுக்குள்ள அவசரப்பட்டு தெரியாம தூக்க மாத்திரை கலந்த பாலை கொண்டு போய் சண்மதி கிட்ட கொடுத்திருக்காரு. இதுல என் மேல என்னங்க தப்பு இருக்கு? சண்மதி, இவங்க சொன்ன எல்லாத்தையும் கேட்டியா? இது ஏதோ தெரியாம நடந்த ஒரு தப்பு. அதுக்கு போய் கார்த்திகா என்னெல்லாமா பேசிட்ட? பரவாயில்ல, நீ ஏதோ ஒரு கோவத்துல அப்படி பேசிட்டேன்னு அவன் புரிஞ்சுப்பான். அவனுக்கு அந்த பக்குவம் இருக்கு. அதே மாதிரி நீயும் அவன் மனசை புரிஞ்சுப்பேன்னு நாங்க எல்லாரும் ஆசைப்படுறோம். அதுவும் நடக்கும். இந்தாங்கப்பா. ஸ்வேதா, தேங்க்ஸ்மா. ஸ்வேதா. ராஜா, என்ன? அத்தை ஸ்வீட் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன மாப்பிள்ள, ஏதாவது ப்ரொமோஷனா? மாப்பிள்ளைக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் போட்டுப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓஹோ, இந்தாங்க. தேங்க் யூ. இந்தாங்க. சண்மதிக்கா, இங்க வாங்க. ஸ்வீட் எடுத்துக்கோங்கக்கா. வாங்க எடுத்துக்கோங்க. ஆர்த்தி, என்னாச்சுடி இவனுக்கு? ஸ்வீட் எல்லாம் தடபுடலா இருக்கு. தெரியலமா, ஒருவேளை சொந்தமா வீடு ஏதாவது விலைக்கு வாங்கியிருப்பானோ? யாரு இவனா? நீ வேற. எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் தரீங்களே, என்ன நல்ல விஷயம்? அது இன்னைக்கு ஒரு கிரிமினல் கேஸ் எடுத்து ஜெயிச்சிருக்க. சொசைட்டில செல்வாக்கான ஒருத்தரால பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பத்துக்கு நான் நீதி வாங்கி கொடுத்திருக்கேன். நான் இந்த அட்வொகேட் தொழிலுக்கு வந்ததுக்காக ரொம்ப பெருமைப்படுறேங்கா. சந்தோஷம் மாப்ள. இது ஸ்டார்டிங் தான். இன்னும் நீங்க மேல மேல போகணும். எல்லாருக்கும் நல்லது செஞ்சு நீங்க பேரும் புகழோட வாழணும். உங்களால இந்த குடும்பத்துக்கே பெருமை கிடைக்கணும். இது மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு பாக்கியம் பண்ணிருக்கணும். சம்பந்தி, நான் தான் ராஜாவை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கனே, அவன் நல்லா வருவான்னு. அவன் நிச்சயம் சாதிப்பான்னு எனக்கு தெரியும் சம்பந்தி. மாப்பிள்ள இன்னும் பல உயரத்தை தொடணும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் மச்சான்.
ஒரு கிரிமினல் கேஸ்ல ஜெயிக்கிறது எவ்வளவு பெரிய போராட்டம்னு ஒரு அட்வொகேட்டா என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த சின்ன வயசுலயே நீங்க சாதிச்சிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ்க்கா. ராஜா, ஆ? உனக்கு ஞாபகம் இருக்கா? காலையில நீ கிளம்பி போகும்போது அம்மா முகத்துல தான் முழிச்சிட்டு போனேன். அதனாலதான் உனக்கு இவ்ளோ பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. நல்லா இரு, நல்லா இரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்மா. அம்மா நாங்களாம் மனசுல இருக்கிறத சொல்லிட்டோம், நீ மனசுல உள்ளதை பேசு. அப்புறம் மாப்பிள்ள உன் மேலே கேஸ் போட்டுற போறாரு. அப்பா, நீங்க எல்லாரும் அவரை பாராட்டினதை நான் ரசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு இதை விட வேற பெரிய சந்தோஷம் என்ன இருக்கு? எனக்கு உங்க திறமை மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க ரொம்ப நல்லா வரணும். அதுக்கு நீங்க நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த நல்ல நாள்ல மூத்தவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. போங்க.